ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஸ்வீட் பொட்டேட்டோ பாப்படி, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸு. நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லை க்ரீன் சட்னியோட, அதாவது புதினா சட்னி இல்லை கெச்சப்போட சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டான இந்த பாப்படி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு, டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சுன்னா இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது செஞ்சு கொடுங்க. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த பாப்படி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது நம்ம சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை மேல் தோலை எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். தோல் நீக்கியாச்சு, மசிச்சுக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 2 கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பட்டர் சேர்க்கறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் இந்த ஸ்நாக்ஸு. இப்போ இதில் கோதுமை மாவு ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கிழங்கு எடுக்கிறீங்களோ, சக்கரவள்ளி கிழங்கு, அந்த அளவுக்கு நீங்கள் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி போடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, காரத்துக்கு நீங்கள் சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, கொஞ்சோண்டு ஓமம் நல்லா கசக்கி போட்டுக்குங்க. ஓமம் பதிலாக ஜீரகம் கூட போடலாம். இப்போ ஓமம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஜீரண மண்டலத்தை சீர் செய்யும். இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு, சால்ட் போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க இதுக்குள்ளே. முதல்ல நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தண்ணி நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்போதைக்கு ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றல. இப்போ நம்ம ஃபுல்லாக அந்த கிழங்குல இருந்த ஈரப்பதத்துலேயே இந்த மாவு சேர்த்து பிசைஞ்சிட்டோம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த ஸ்நாக்ஸு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த உருட்டுறதுக்கான மெத்தடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு பாலித்தீன் பேக் மேலே நம்ம கொஞ்சோண்டு நெய் தடவிக்கலாம். இப்போ பாலித்தீன் பேக் ஃபுல்லாகவே தேய்ச்சிக்கணும் நெய்யை. இப்போ இதிலேருந்து இந்த மாவை தேவையான அளவு ஒரு உருண்டையை எடுத்து இந்த பேக் இது மேலே திருப்பி போட்டு கவரை இப்போ நம்ம இதை உருட்டலாம். ஸோ இந்த மாதிரி உருட்டும் போது நம்ம எவ்வளோ வேணாலும் தின்னா உருட்டலாம். இது இந்த அளவுக்கு நம்ம தின்னா உருட்டி இருக்கோம். இதை விட தின்னா வேணும்னா கூட உருட்டிக்கலாம். பட் இந்த அளவுக்கு போதும், ரொம்ப தின்னா வேண்டாம்.
இப்போ இதை நம்ம ஏதாவது சின்னதாக மூடி ஏதாவது வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லேயோ எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த நெய் டப்பாவுடைய மூடி வச்சு கட் பண்ணுறேன். உங்களாண்ட டிஃபன் பாக்ஸ் மூடி வேறு ஏதாவது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது கட்டர் இருந்தால் கூட ஓகே. இது போல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படியே நீங்கள் வந்து கத்தியால் கூட ரெக்டாங்கிளாகட்டும் கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். டைமண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு மறுபடியும் உருண்டையாக்கி மறுபடியும் உருட்டிக்கலாம். ஸோ இதே போல் நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. இதை நீங்கள் ஏர் ஃப்ரையர் இருக்கிறவங்க ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவன் இருக்கிறவங்க அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க என்ன மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த தட்டைன்னு சொல்லலாம் நம்ம, ஏன்னா தட்டையாட்டம் தானே இருக்குது. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு எண்ணெய் நல்லா கொதி நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போடலாம். நல்லா சூப்பராக பூரி ஆட்டம் ஃப்ரை ஆகுது பாருங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. டக்குன்னு தீஞ்சிடும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது செய்யணும். நல்லா டேஸ்டியான ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஏர் ஃப்ரையரில் செஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். பட் நம்ம இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதால உடனுக்கு உடனே செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் கசடு வந்துடக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஏர் ஃப்ரையரோ அல்லது நீங்கள் அவன்லேயோ செஞ்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் இது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் செஞ்சதால் இனிப்பு காரம் சேர்ந்த மாதிரி பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா சூப்பராக வரும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து டக்குன்னு சாப்பிட மாட்றாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. இதே போல் நம்ம மற்ற எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ பாப்படி சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அருமையான டேஸ்டியான சூப்பரான இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.